வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ அனலைசர் டாக்டர் தாமோதரன் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போது நம்ம பார்க்க போகிறது அக்டோபர் 2025 பலன்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த விஷயத்தில் உஷாராக இருக்கணுன்றதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஏற்கனவே கேட்டீங்க, எந்த ராசிக்காரர்கள் அதிக விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்குதுன்னு பார்த்தோம்னா, இதில் ரிஷபமும் மீனமும் இந்த ரெண்டு ராசிக்காரர்கள் அதிகமான விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி துலாம் அவ்வளவா அலட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சரி, நம்ம ஒரு ராசியும் எந்தெந்த விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்குன்றது பார்க்கணுங்க. நல்ல விஷயங்களை சொல்கிறதுக்கு 40 பேர் இருக்கிறாங்க. பட் நல்லா இல்லாத விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் போதும் இல்லையா? அதன் வரிசையில் இப்போ நம்ம பார்க்குறது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்க போகிறோம். அதில் நம்ம பார்க்குறது மேஷம் ராசிக்காரர்கள். மேஷம் ராசியில் நமக்கு எந்த விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு பிள்ளைகள் ஆதரவு இருக்காதுங்க. இந்த காலகட்டத்தில், அதாவது அக்டோபர் மாதத்தில் இவங்களுக்கு கொலஸ்ட்ரால் கூடக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. அதனால் உணவு விஷயங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வீட்டு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்குங்க. அதாவது திடீர்னு தண்ணி மோட்டர் ரிப்பேர் ஆகிடும், வீட்டில் ப்ளம்பிங் ஒர்க் நடக்கும், எலக்ட்ரிக்கல் ஒர்க், இதெல்லாம் வரக்கூடிய செலவுகள் அதிகமாக இருக்குது. இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவர்களுக்கு பரிகாரம் வில்வ இலைகளால் இவர்கள் அக்டோபர் மாதம் சிவனை வழிபடுவது இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபத்தில் அவங்க எச்சரிக்கையாக இருக்கின்ற விஷயங்கள் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வண்டிகளில் விபத்துகள் வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இவர்கள் வண்டிகளில் போகிறது தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தவிர்க்க முடியாத விஷயங்களை ரயில் பிரயாணங்களை மேற்கொள்வது இவர்களுக்கு நல்லதுங்க. குறிப்பாக இரவு நேரங்களில் வண்டிகளை போகிறது தவிர்க்கிறது ரிஷபம் ராசிக்கு ரொம்ப 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 நல்ல விஷயம். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அதனால் மனசு ஊன்றி படிக்க வேண்டிய அதிகமான உழைப்பு செலவழிக்க வேண்டிய சூழலை வருதுங்க. அம்மாவுடைய உடல்நிலை அவ்வளவா நல்லா இருக்காதுங்க. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள் அக்டோபர் மாதம் காதலில் மாட்டக்கூடிய சூழலை வருதுங்க. அவங்களுக்கு உத்தியோகத்தில் பிரச்சனைகள் வரும், அவமானங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். பேச்சுவார்த்தைகளை விடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. நிலப்பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இவர்கள் நிலம் வச்சுருந்தாங்கன்னா இவர்களுடைய பக்கத்து நிலத்துக்காரங்க இவங்க நிலத்தை ஆக்கிரமிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறதுங்க. அதே மாதிரி பயணங்களில் இவர்கள் திருட்டு, இவருடைய உடைமைகள் திருட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறது. இவர்களுக்கு அக்டோபர் மாதம் செய்யக்கூடிய பரிகாரம் துர்கை வழிபாடுங்க, அங்காள பரமேஸ்வரி வழிபாடு. இதை இவங்க செஞ்சாங்கன்னா இந்த பலன்கள் கெடுபலங்கள் வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிதுனம் ராசி. மிதுனம் ராசியில் உடல்நிலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வருங்க. படிப்பு விஷயங்களில் அதிகமாக உழைப்பு போட வேண்டியது இருக்குங்க. தொழில் அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. அதனால் தொழிலில் கவனம் செலுத்தணுங்க. அதே மாதிரி இவர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் குரு மந்திரத்தை கேட்கணுங்க, சொல்லணுங்க. அதே மாதிரி அயகிரவர் மந்திரத்தை இவர்கள் சொல்லணும், கேட்கணுங்க. அடுத்தது கடகம் ராசி. பேச்சுவார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இவர்களுக்கு கண்களில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும். இவர்களுக்கு பரிகாரம் இந்த மாதம் வழிபட வேண்டிய தெய்வம் மதுரை மீனாட்சிங்க. சிம்மம் ராசி. கல்யாண தடைகள் ஏற்படும். உடல்நலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். வழக்குகள், வம்புகள், சங்கடங்கள் வரக்கூடிய சூழலில் தென்படுகிறது. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையாருங்க. அடுத்து கன்னி ராசி. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக உருவாகும். பண விரயங்கள் ஏற்படுங்க. அளவுக்கு அதிகமான கோபங்கள் ஏற்படும். அதனால் கோவப்படாமல் இருக்கிறது இவங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள். கிட்னியில் ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. இந்த காலகட்டத்தில் உடம்புல நீர்ச்சத்து குறைபாடு, டீஹைட்ரேஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால மோர், எலுமிச்சம்பழம் ஜூஸு, அதே மாதிரி நீராகாரம், நீர், இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கூடிய காலகட்டம் அக்டோபர் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு. இவர்கள் இந்த மாதத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் பரிகாரமாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் வழிபடுறது இவர்களுக்கு ஆகச்சிறந்த பரிகாரங்க. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசிங்க. துலாம் ராசி இருக்கிறதுலே அவ்வளவா பிரச்சனைகள் இல்லாத ராசி. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி துலாம் ராசி தான். துலாம் ராசி அவங்க ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினா போதுங்க. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகனுங்க. அடுத்தது நம்ம விருச்சிகம் ராசி.
விருச்சிகம் ராசிக்காரர்கள் வந்து படிப்பு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. உடல்நலத்திலே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இடமாற்றங்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. திருமண தடைகள் வந்து இவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இதற்கு இவர்கள் செய்ய வேண்டியது வந்து குலதெய்வம்ங்க. அதாவது வந்து இவர்களுக்கு வந்து ஆண் குலதெய்வமாக இருந்தால் அமாவாசை தினங்களிலும், பெண் குலதெய்வமாக இருந்தால் வந்து பௌர்ணமி தினங்களிலும் இவர்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு, நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர்றது வந்து விருச்சிக ராசிகளுக்கு ஆகச்சிறந்த பரிகாரமாக பார்க்கப்படுகிறதுங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இவருடைய தந்தையினுடைய உடல்நலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து ஒரு 100% வரக்கூடிய பலன்கள் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு 80% பலன்கள், அதாவது கிடைக்கிற விஷயங்கள் வந்து குறைந்த அளவில் தான் வந்து கிடைக்கும். அதுக்கு வந்து முயற்சி செய்தார்கள் வந்து அதில் வந்து வெற்றி பெறலாம். அதே போல் வந்து பண விஷயங்களை இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. பணங்கள் வந்து திருட்டு போகிறதுக்கு வாய்ப்போ இல்லை பண விரயங்கள் ஏற்படுறதுக்கோ அதிகமான சூழ்நிலை தென்படுகிறது. ஆரோக்கியம் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். படிப்பு விஷயங்களில் வந்துட்டு கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும். கண் திருஷ்டி எக்கச்சக்கமாக இருக்குங்க. இவங்களுக்கு வந்து கண் திருஷ்டி பரிகாரம் வந்து வெள்ளிக்கிழமைகளில் வந்துட்டு கடல் உப்பை வந்துட்டு ஒரு சொம்பில் வந்து போட்டு தண்ணியில் ஊற வச்சிடணுங்க. சனிக்கிழமை சனி ஓரை நேரத்தில், அதாவது காலையில் 6 to 7, மதியானம் 1 to 2, நைட்டு வந்துட்டு 8 to 9, இந்த காலகட்டத்தில் வந்து அந்த கல் உப்பு கரைந்த அந்த நீரை வந்து வீட்டினுடைய 4 மூலையிலும் வந்து தெளித்து வந்தால் இந்த கண் திருஷ்டி பரிகாரம் வந்து இவர்களுக்கு நீங்கும். இந்த கண் திருஷ்டி பரிகாரம் பொறுத்த வரைக்கும் இது எல்லா ராசிக்காரர்களும் வந்து தாராளமாக வந்து பண்ணலாங்க. அதே மாதிரி வந்து இவர்களுக்கு வந்து பிள்ளைகளால் வந்து பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை தென்படுகிற தனுசு ராசிக்கு இவர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து மறதி வந்து அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் தென்படுகிறதுங்க. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து மனிதனும் மிருகமும் கலந்த ஒரு தெய்வம். குறிப்பாக சொல்லணும்னா வந்து ஆஞ்சநேயர், பிள்ளையார், லக்ஷ்மி நரசிம்மர், வராகி, இந்த மாதிரி தெய்வங்களை இவங்க வழிபடுறது ரொம்ப நல்லது. குறிப்பாக வந்து இவர்கள் வந்து வியாழக்கிழமைகளில் வந்துட்டு ஆஞ்சநேயருக்கு வந்துட்டு வெற்றிலை மாலை, அந்த வெற்றிலை மாலை வந்து போட்டு வழிபடலாம். புதன்கிழமைகளில் வந்துட்டு குறிப்பாக பூராடம் நட்சத்திரக்காரர்கள் வந்து புதன்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயருக்கு வந்து வெற்றிலை மாலையும் போட்டு வந்தால் வந்து இவர்களுக்கு ஆகச்சிறந்த வெற்றிகள் வந்து கிடைக்குங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி வந்து மகரம் ராசி. கண்டிப்பாக வந்து இருக்கிற இடத்த விட்டு இவங்க வந்து மாறக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. இடமாற்றம் உறுதியாக வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குதுங்க. வண்டிகளில் வந்து விபத்துகள் ஆகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இவர்கள் வந்து வண்டிகளை வந்து ஓட்டுவதை வந்து தவிர்ப்பது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி வந்து மகரம் ராசிக்காரர்களுக்கு வந்து கணவன் மனைவி கிட்ட வந்து கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகரிக்குங்க. உயர் அதிகாரிகளில் வந்துட்டு இவர்களுக்கு வந்து பிரச்சனைகள் கொடுப்பாங்க. உத்தியோகத்தில் வந்து சிக்கல்கள் உருவாகுங்க. இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இவர்கள் எந்த ஊரில் இருக்காங்களோ அந்த ஊரினுடைய காவல் தெய்வம். இப்போ கோயம்புத்தூரில் இருக்காங்கன்னா கோணியம்மன்ங்க, கிராமங்களில் இருக்கவங்க வந்து ஐயனார் வழிபாடு, கருப்புசாமி வழிபாடு, மாடசாமி வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகள் வந்து இவர்கள் வந்து மேற்கொள்ளலாங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து கும்பம் ராசி. கும்பம் ராசி வந்து கொலஸ்ட்ரால் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. குறிப்பாக வந்து எண்ணெய் உணவுகளை வந்து எடுத்துக்கொள்றது தவிர்க்கணும். அதே மாதிரி வந்து அசைவ உணவுகளை வந்து அக்டோபர் மாதத்தில் தவிர்க்கிறது வந்து கும்பம் ராசிக்கு வந்து ஆகச்சிறந்த ஒரு விஷயமாக கருதப்படுகிறதுங்க. கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்க அப்பாவுடைய உடல்நிலையில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அவங்க அப்பாவுடைய உடல்நிலை வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக தென்படுகிறது. அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்கு இடையே அவங்களுடைய ஆரோக்கியம் வந்து அடிபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பணத்தட்டுப்பாடுகள் வந்து இவர்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஏற்படுங்க. இடம் மாற்றம், இவர்கள் இப்போ இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வேறு இடத்துக்கு வந்து மாறக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. இவர்கள் வைத்திருக்கும் வண்டியால் வந்து இவர்களுக்கு வந்து செலவுகள் வந்து அதிகரித்து காணப்படுகிறதுங்க. இவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வந்து கிரிவலம்ங்க. திருவண்ணாமலையில் கிரிவலம் வரலாம். பழனியில் இருக்கவங்க வந்து பழனி மலை வந்து கிரிவலம் வரலாம். அல்லது வந்து முருகன் இருக்கக்கூடிய மலையை வந்துட்டு இவர்கள் வந்து சனிக்கிழமைகளில் வலம் வருவது வந்து கும்பம் ராசிக்கு வந்து ஆகச்சிறந்த பரிகாரமாக வந்து காணப்படுகிறதுங்க. அடுத்து வந்து நம்ம வந்து மீனம் ராசி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து இந்த ராசிக்காரர்கள் அதிகமான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இவர்களுக்கு வந்து சனி பகவான் வந்து ஆக்கிரமித்து இருக்கிறதுனால வாழ்க்கையே வந்து ஒரு கசப்பாக வந்து போயிட்டு இருக்குதுங்க. ஒரு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு வெறுப்பில் வந்து இவங்களுக்கு வந்து காணப்படுவார்கள். ஒழுக்கத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்குங்க. ஒழுக்கம் கெட்டாங்கன்னா வந்து சட்ட பிரச்சனைகளிலும் போலீஸ் பிரச்சனைகளிலும் வந்து மாட்டக்கூடிய சூழ்நிலை வந்து உறுதியாக தென்படுகிறது. எனவே வந்து ஆப்போசிட் செக்ஸு அவங்ககிட்ட பேசுகிறப்ப வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பேசுங்க.
பெண்களால் வந்து தொல்லைகள் ஏற்படக்கூடிய நிலைகள் வந்து காணப்படுகிறது. அதனால பெண்களிடம் வந்து பேச்சுவார்த்தைகளோ, இல்ல வம்புகள், வழக்குகளோ, இல்ல அவர்களோட வந்து பிரச்சனைகள வந்து சிக்கிக்காதீங்க. வண்டியில இருக்க பிரயாணங்கள வந்து நீங்க வந்து கூடுமான வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. வண்டியில பிரயாணங்கள் வந்து இவர்களுக்கு வந்து ஆபத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து காணப்படுகிறதுனால அதை அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. வயிற்று பிரச்சனைகள் வந்து மீனவ ராசிக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறதுங்க. படிப்பு விஷயங்கள வந்துட்டு இவங்க அதிகமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலை தென்படுகிறதுங்க. பூர்வீக சொத்துக்கள் வந்துட்டு இவங்க வந்து ஏமாறக்கூடிய விஷயங்கள், இவர்கள் வந்து விட்டுக் கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் வந்து பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்து தென்படுகிறதுங்க. அதே மாதிரி வந்து இவங்க பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்ட்னர்ஷிப் வந்து தொல்லை வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து இவங்க வந்து தொழில் வந்து முதலீடு வந்து செய்யக்கூடாதுங்க. இவர்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து இவருடைய குலதெய்வம்ங்க. குலதெய்வ வழிபாடு வந்து இவர்களுக்கு வந்து சனிக்கிழமைகளில் வந்து சென்று வழிபடுவது, குறிப்பாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஆண் தெய்வமாக ஆண் தெய்வம் வந்து குலதெய்வமாக இருந்தால் வந்து அமாவாசை தினங்களிலும், பெண் வந்து குலதெய்வமாக இருந்தாலும் அந்த பௌர்ணமி தினங்களும் வந்து இவங்க வந்து போகணுங்க. குலதெய்வத்திற்கு வந்து இவர்கள் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது வந்து ரொம்ப ஆகச்சிறந்த வழிபாடுங்க. குலதெய்வத்திற்கு வந்து விபூதி, குங்குமம் இதை வந்து பிரசாதமாக கொடுக்கறது. அங்கே வந்து இவங்க வந்து அன்னதானம் பண்ணுறது வந்து மீனம் ராசிக்காரர்களுக்கு வந்து ஆகச்சிறந்த பரிகாரம். இவர்களுக்கு வந்து சனி பகவானால் வரக்கூடிய கெடுபலன்கள் வந்து குறையக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது. ஏன் அதை நான் குறிப்பாக சொல்கிறேன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, குலதெய்வம் வந்து சனியினுடைய வந்து காரணத்துவமாக இருக்கிறதுனால வந்து இவர்கள் குலதெய்வத்தை வந்து கெட்டியாக வந்து பிடிச்சிக்கணுங்க. இல்லைங்க எனக்கு வந்து குலதெய்வம் தெரியாதுங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து குலதெய்வத்தை பற்றி நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம போட்டிருக்கோம். இருந்தாலும் அதை போய் பார்க்க வர உங்களுக்கு பொறுமை இல்லைன்னா சில வார்த்தைகள் அதை பற்றி நான் சொல்லிடுறேங்க. குலதெய்வம் தெரியாதவர்கள் வந்து அவர்கள் வந்து வீட்டில் வந்து சில செடிகள் வைத்து வந்து வழிபடலாம். குறிப்பாக வந்து எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய செடி வந்து துளசி செடி. இவங்க வந்து துளசி செடியை வந்து வைத்து வழிபட்டால் வந்து அந்த துளசி செடி இவர்களுக்குரிய குலதெய்வத்திடம் வந்து சென்று இவர்களுடைய பிரார்த்தனைகளை சேர்த்து விடும் என்பது வந்து ஐதீகம். தினமும் வந்து அந்த துளசி செடிக்கு காலை மாலை இரு வேளைகளில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வந்து இவர் வந்து வழிபட்டு வந்து வரலாங்க. ஸோ மேஷம் முதல் மீனம் வரை வந்து நம்ம அக்டோபர் மாதத்தில் எந்தெந்த விஷயங்கள் வந்துட்டு இவர்கள் எச்சரிக்கையாக இருக்குன்றது நம்ம பார்த்தோம். அதற்குரிய வந்து பரிகாரம் வந்து பார்த்தோங்க. இதை பார்த்த அனைவருக்கும் வந்து நமது நன்றிகளை வந்து தெரிவிச்சுக்கிறோங்க. இதை நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்க மறந்தவர்கள் வந்து நம்ம பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு நிதானமாக போய் பார்க்கலாம். பரிகாரங்களை வந்துட்டு நீங்கள் நிதானமாக நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தாராளமாக வந்து பார்க்கலாங்க.